முடிஞ்சு நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இந்த பக்கத்தில் இருக்கிற ஹிந்து டெம்பிளில் தான் நிற்கிறோம். இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தியின் கடைசி நாள் 10வது நாள். பூசைகள் கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறபடியாக நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். வாங்க உள்ளுக்கு போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே என்னென்னு சொன்னால் காலையிலேருந்தே நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ தான் வந்து நாங்கள் வேலை இருந்தபடியாக வேலைக்கு போயிட்டு தான் வந்து நாங்கள் காலையில் 10 மணியிலேருந்து கலை நிகழ்ச்சிகள், அதுக்கு கோலாட்டம், கும்மியாட்டம், மற்றது அவையோட பறை அப்படின்னு சொல்லி விதவிதமான கலை நிகழ்ச்சிகள். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ சுட் செய்துன்றிருக்கிறோம். அங்கே அந்த கோலுக்குள்ள தான் நிகழ்ச்சிகள் நடக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு படங்குறது, இனி ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் இனித்தான். ஆனால் என்ன முடிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. இப்போ தான் நாங்கள் வந்துருக்கிறோம். இனி உள்ளுக்கு போய் கும்பிட்டுட்டு தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அதோட இன்றைக்கு மழையும் காலையிலேருந்து மழையும் பெஞ்சு கொண்டிருக்கு. சில பேர் வந்துட்டு கும்பிட்டுட்டு நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு போய் கொண்டிருக்கணும். சில பேர் இப்போ தான் வரி நம்மங்களை போல். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டிருக்கணும் பாருங்க, கணேச சதுர்த்தி 6ஆம் தேதி நடந்த சதுர்த்தி. அன்றிலிருந்து இன்றைக்கு 10வது நாள், 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து விநாயகருக்கு வெளியில் பூ போட்டு ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் செய்தான் இதை முடிப்பினோம். இது வந்து இங்கே வந்து கம்பாட்டம் சொல்கிறாங்க. கம்பாட்டம் விநாயகர் சதுர்த்தி கடைசி நாள். நாட்கள் போன அப்புறம் நடந்த கலை நிகழ்ச்சிகளில் தான் இது ஒரு கிருஷ்ணட்டு நடனம் உண்டு. நல்ல பெருசாக நடக்குது. சவுத்தின்றது 10வது நாள் நல்ல ஒரு விமர்சையாக கொண்டாடிச்சுன்னா இந்தியாவில் நடக்கிற மாதிரியே பார்க்க ஆசையாக இருந்தது. எங்களுக்கு இது புதுசாக இருக்குது. ஸ்ரீலங்காவில் நாங்கள் இப்படி கொண்டாடுறதில்ல. இப்போ என்னென்னு தெரியலை, நான் பார்த்ததில்லை. நான் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு நாள் சவுத்தியோடையே முடிஞ்சிடும். வித்தியாசமான நடனங்கள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்திருந்துச்சுன்னா பார்க்கவும் சந்தோஷமாக இருந்தது. காலையிலேருந்து பின்னேரம் வரை நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருந்தது. இது நாங்கள் போன அப்புறம் நடந்தது. ஏலம் நடக்குது. ஒரு தடவை அந்த வச்சிருக்கிற இதால சுத்தி
நான் கோயில் நிதிக்காக எடுக்கிறேன் போல அந்த காசு. வேற யாரோ கேட்கிறேன் 250 ரூபா. ओम जय जगदीश हरे तुम पूर्ण परमात्मा तुम सबके प्राणपते स्वामी सबके प्राणपते कैसे विधन लो दयामय कैसे विधन लो कृपामय तुम तुम ओम जय जगदीश हरे विषय विकार पावनो देवा सविता सहनो देवा गणेश भगवान की आयुधनवान भवते आपावै वायोरायुधनम् आयुधनवान भवते एवं वेद यो मामायुधनं वेद आयतनवान् भवते असो वैदवल्लभामायतनो आयतनवान् भवते यो पश्यतवत आयतनं वेद आयतनवान् भवते अभोवा अवश्यतवत आयतनो आयतनवान् भवते एवं உள்ளுக்குள்ளே வச்சு பூசையெல்லாம் செய்துட்டு பிள்ளையாரை எடுத்துக்கொண்டு வெளியில் கொண்டு வந்து வீதியில் சுற்றி கொண்டு வர்றதுக்காக கொண்டு வந்த வெளியில் நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் தோளில் ஏதாவது ஒரு பிள்ளையாருன்னு சொன்னால் எங்களுக்கு வாகனம் இருக்குது எலி அப்படி அந்த வாகனத்தில் வச்சு நாங்கள் தோளில் சுமப்போம். ஆனால் இங்கே அப்படி செய்யலை. பெக்கோவில் அந்த அவர் அப்படியே தூக்கிக்கொண்டு அந்த இதோட வச்சு அப்படியே பின்னுக்கு வாகனம் அந்த பெக்கோனில் தூக்கிக்கொண்டு வந்து அப்படியே இதை வீதியை சுத்த போயினோம். நல்லா இருக்குது. சில முறைகள் எங்களோட ஒத்து போகும், சில இதழ் வித்தியாசமாக இருக்குது, புதுசாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. எங்களுக்கு எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி நல்ல ஒரு வைப்ஸோடு எல்லாருமே இருந்துச்சு. நம்ம பார்க்க நல்ல பாட்டுகள் இதுகள்னு சொல்லி நல்ல சந்தோஷமாக இருந்தது பார்க்க. பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லோரும் மஞ்சள் கலரில் அந்த போட்டிருக்கிற உடுப்பெல்லாம் சேமாக போட்டிருக்கணும். அங்கேயும் விற்றவை இந்த உடுப்புகள் சிலது வாங்கினவை வாங்கி போட்டு
இதில் அப்படியே வெளி வீதி சுற்றுது. வெளி வீதின்னு சொல்லி இந்த முன்னுக்கு இருந்த ஹோலுக்குள்ள இருந்து எடுத்துக்கொண்டு வந்து இப்படி சுற்றி கொண்டு வந்து முன்னுக்கே தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் பிள்ளையார் சதுர்த்திக்கு வச்சு அதை எடுத்து ஆற்றுல கரைக்கிறன்றது தான் எங்களோட முறை. அதன்படி செய்கிறதுக்காகத்தான் இந்த இதுக்குள்ளே தண்ணியும் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அப்போ சுவாமியை சுற்றி கொண்டு வந்து கொண்டு இருக்கணும். நேரம் ஒரு 8 மணி இருக்கும். இருட்டும் வந்துட்டுது. சுற்றி கொண்டு வர பாட்டுகள் கச்சேரிகளோட வர்றதால கொஞ்சம் லேட் ஆகி கொண்டு இருக்குது. அதுக்கு பிறகு கொண்டு வந்தால் இதுக்குள்ளே கரைக்க போயினோம். வான வேடிக்கைகள் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. சதுர்த்தின்ற 10 நாள் என்னன்னு சொன்னால், முதலாவது நாள் சொர்க்கவாசலிருந்து பிள்ளையார் எங்கள் பூலோகத்தை நோக்கி வாரத முதலாவது சதுர்த்தி என்றும், அதுக்கு பிறகு 10 நாள் விரிஞ்சி இருக்கிறது ஒவ்வொரு அந்த விநாயகருக்குரிய நவராத்திரி என்று சொல்லி 9 நாள் கொண்டாடி திரும்பவும் அவர் சொர்க்கவாசலுக்கு போகிற நாள் கடைசி நாளை தான் இந்த 10வது நாளாக கொண்டாடினமாம். இந்த முறைப்படி கொண்டாடுறது நாங்கள் அப்படி செய்கிறதில்ல தானே, அதால் எங்களுக்கு தெரியாது. விநாயகர் வந்துட்டு திரும்பவும் போகிறது தான் அவரை கொண்டு வந்து கரைச்சி அந்த சுத்தம் செய்து அனுப்புகிறதாம் திரும்ப போகிறதுக்கு.
பிள்ளையாரை கொண்டு வந்து இந்த தீர்த்தத்தில் நினைச்சு சவுத்தின்ற 10வது நாளை முடிச்சு கொண்டுச்சினோம். நாங்களும் இதுக்கு பிறகு வீட்டை வலிக்கிட்டோம், நிற்கல, நேரம் போயிட்டுதுன்னு சொல்லி 10:30க்கு மேலே ஆயிட்டுது. இது செய்யும் போதே மழையும் பெஞ்சுட்டு வலிக்கிட்டோம். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.